லைவ் தமிழ் செய்திகள். போட்டியாளருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்களில் நடுவர்களால் எதிர்பார்க்கப்படாத வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். அந்த வகையில் இந்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்டில் ஷரக், புவனேஷ், சிவரஞ்சன், ஹேமித்ரா, திவினேஷ், அசெதா என்ற 6 போட்டியாளர்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் நிகழ்வுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் அங்கிருக்கின்ற போட்டியாளர்கள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருந்தாலும் பாடல்களை பாடுகின்ற அந்த திறமையில் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். நடுவர்களே அசந்து போகும் அளவுக்கு போட்டியாளர்கள் தங்கள் ஏழுமான திறமையை வெளிக்காட்டி வருகின்றார்கள். அவர்களுக்கு சரிகமபா இயக்குநர்களால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பயிற்சி நிகழ்வும் அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கின்றது. ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்கள் ஒற்றுமையையும் அதில் வெளிக்காட்டி வருகின்றார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒருவருடைய பாட்டுக்கு இன்னொருவர் அசை போட்டு பாடுகின்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நெகிழ வைக்கும் ஒரு தன்மையும் அங்கு காணப்படுகின்றது. அரங்கமே அதிரக்கூடிய அளவுக்கு பாடல்கள் பாடப்படுகின்றன. வாரத்துக்கு வாரம் என்ன பாடல் இந்த போட்டியாளர்களால் பாடப்படப் போகின்றது என்பது பலராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருந்து வருகின்றது. இரண்டால் திறமையாக அந்த பாடல்களை பாடி வருகின்ற போட்டியாளர்கள் ஒவ்வொரு வாரமும் தங்களால் முடியுமான ரஃப்பான ஒரு நிகழ்வை அங்கு நிகழ்த்தி வருகின்றார்கள். வெற்றி வாய்ப்பை கூடுதலாக யார் பெறுவார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. திவினேஷ் முன்னிலை வைத்து வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன. ஆகவே மிகவும் குறுகிய வாரத்தில் நிகழ இருக்கின்ற வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதுவே ரசிகர்களின் கேள்வியாகும்.